இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒரு 3 டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன் விச் வில் ஹெல்ப் யூ டு டேக் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ். இந்த 3 டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட் லைன்ஸ், சிம்மெட்ரி, கைட்லைன்ஸ். இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. மொதல் டிப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் கிரிட் லைன்ஸ். உங்களோட கேமரா ஆப்போட செட்டிங்ஸில் போயிட்டு கிரிட் லைன்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரிட் லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஹாரிசாண்டல் 2 வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த 2 ஹாரிசாண்டல் 2 வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்ஜெக்டை இந்த ஹாரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அழகாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த லைனையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்டை வைக்கிறதுக்கு. அந்த 2 வெர்டிக்கல் லைனில் எந்த இடத்துல நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை வச்சாலும் ஃபோட்டோ வந்து இன்னும் கூட அழகாக தெரியும். அண்ட் ஹாரிசான்டல் லைன்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹாரிசான்னா என்னன்னா, ஸ்கையும் லேண்டும் மீட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான் சொல்லுவாங்க. இந்த ஹாரிசானை நீங்கள் 2 ஹாரிசான்டல் லைனில் எங்கே வேணாலும் வைக்கலாம். ஸ்கை வந்து கொஞ்சம் அழகாக தெரியுது, நீங்கள் ஸ்கையை நிறைய காட்டணும் ஃபோட்டோவில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹாரிசானை கீழே இருக்க ஹாரிசான்டல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். இல்லை லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்குது, லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, அதை நீங்கள் நிறைய காட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹாரிசானை மேலே இருக்க ஹாரிசான்டல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அழகாக தெரியும். செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் சிமெண்ட்ரி. சிமெண்ட்ரினா உங்களோட சப்ஜெக்டோட ரைட் சைடு ஹாஃபோ லெஃப்ட் சைடு ஹாஃபோ எக்ஸாக்டாக சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். அந்த சிமெண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டை நீங்கள் இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ்லேயே வைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இன்னும் கூட நீங்கள் அதை சென்டராக வச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அழகாக தெரியும். தேர்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் கைட்லைன்ஸ். கைட்லைன்ஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்வரான்மெண்ட்டில் ஒரு சில ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கும். இந்த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டை நோக்கி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கைடிங் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இந்த லைன்ஸ் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வியூவர்ஸை சப்ஜெக்டை நோக்கி பார்க்க வைக்கும். ஸோ இந்த 3 டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான டிப், பட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப். இதை நான் யூஸ் பண்ணி நிறைய பிக்சர்ஸ் எடுத்திருக்கேன். அதனோட எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் காட்டினேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக்கான டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆக்கிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா we are going to capture a moment which is going to be ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.